அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு தகவலோட நம்ம கோழி அடைபிடித்து இன்றோட 13 நாள் ஆகுது. அதை பற்றி வீடியோவும் இன்னொரு தகவலோட இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பண்ணைய நான் நடத்திக்கிட்டு வர்றது ரொம்ப நாளா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னுடைய பண்ணையில வந்து பார்த்தோன்னா, கூலி ஆளே இல்ல. கூலி இல்லாம நம்ம நடத்துறது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயம் தாங்க. கூலி இல்லாம நடத்துறது எவ்வளோ கஷ்டம். ஒரு பார்த்தீங்கன்னா 24 மணி வேலை செஞ்சுட்டு இருக்க மாரியே தோணும். அவ்வளோ வேலை எப்பவும். ஏன்னா நம்மகிட்ட கறவை மாடு இருக்குது. கறவை மாடு ஆரம்பத்தில இல்ல, நாட்டு மாடு தான் வச்சிருந்தோம். நம்ம வந்து பால் தேவைக்காக இல்லாட்டியும், பண தேவைக்காக நம்ம பால் மாடு வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதில வந்து ஒரு 3 கறவை மாடு வச்சிருக்கோம். அந்த கறவை மாடு 3ம் எப்படி சமாளிக்கணும்னு பார்த்தா, என்னோட வீட்டுக்காரம்மா, என்னோட மனைவி வச்சு தான் நான் சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இது சம்மந்தமா ஒரு வீடியோ பதிவு பண்ணா கண்டிப்பா விரைவில ஒரு வீடியோ பதிவு பண்றேன். கூலி ஆள் இல்லாம எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எவ்வளோ வேலை செய்றோம் ஒரு நாளைக்கு, என்னென்ன செய்றோம் அப்படின்னு ஒரு முழு தகவலோட ஒரு வீடியோ பதிவு பண்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, கூலி ஆள் இல்லாம தான் நான் பண்ணைய ரன் பண்ணிட்டுருக்கேன். 3 மாடா இருக்கட்டும், இந்த கோழி பண்ணை இவ்வளோ கோழி இருக்கட்டும், இந்த ரைஸ் மில்லா இருக்கட்டும், இந்த ஆயில் மில்லா இருக்கட்டும், இந்த ஆட்டு பண்ணை இது அனைத்திற்குமே பார்த்தோன்னா கூலி ஆளே இல்லங்க. நாங்க ஒரு 3 பேர். நானும் எங்க வீட்டுக்காரம்மா, என்னுடைய பையன், என்னோட பொண்ணு. நாங்க ஒரு 4 பேர் தான். ரொம்ப சிரமம் தாங்க ஆனா வாழ்க்கையிலே. ஏன்னா அந்த பண்ணைய நடத்திட்டு கூடவே மில்லு வச்சு நடத்துறது எவ்வளோ சிரமங்கிறது வச்சு நடத்திக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பா அனுபவம் தெரியும். தெரிஞ்சாலும் ஒரு சொற்ப வருமானம் இருக்கு. அதில சில நேரங்கள் சில மகிழ்ச்சியான கொஞ்சம் கஷ்டம்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. வருமானமே இல்ல அப்டின்னா, கஷ்டத்துக்கு மேல மேல மன உளைச்சல் ஜாஸ்தியாகும். ஏதோ கொஞ்சம் சொற்ப வருமானம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த கஷ்டம் வந்து சாயந்தரம் கொஞ்சம் பணத்த பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலா ஆயிருதுங்க. ஸோ இந்த கோழி எடுத்து பார்க்க வரோம். இன்னைக்கு 13 நாள் ஆச்சு கோழி அடைப்படுத்தி நம்ம. இதில எதனால சொல்ல வரேன்னா, நம்ம கோழிய அடைப்படுத்தி குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் குஞ்சு பொரிச்சும், அதுக்கப்புறம் தினமும் அப்டேட் காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நம்ம நேயர்களுக்கு. அத அப்டேட் காமிக்கணுங்கிறத எல்லாம் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். தினமும் வீடியோ பதிவு பண்ணிட்டே வரேன். எல்லா கோழியும் அடையில படுத்துருக்குது. தண்ணி தீனி தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா ரொம்ப பசி எடுத்தா மட்டும் தண்ணி தீனி எடுத்துக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு ஒருக்கா தான் கோழி எந்திரிச்சு தானா வெளியில போகுது. ஒரு தினமும் போறது கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா, அந்த அடையில படுக்கும்போது கோழிகள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறப்போ நெறைய பட்னியா தான் இருந்து அத அடை காத்து அதில குஞ்ச வெளிய தன்னுடைய குஞ்சுகள பொரிச்சு எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்குதுங்க. ஏன்னா, இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அன்றாடம். 2 கோழி மட்டும் தான் வெளியில தீவனத்துக்கு போயிருக்கு. பாக்கி எல்லா கோழியும் அடையில தான் இருக்குது. இதோட கோழி அடைப்படுத்தி 13 நாள் ஆச்சு. 13 நாள்ல எந்த பாதிப்பும் இல்ல. அங்க 2 கோழி கூண்டுல அந்த கோழியில கூண்டுல இருக்க கோழிய இன்னைக்கு காமிச்சிடுறேன். இதில என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூண்டுல இருக்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா, 2 கோழி வந்து பார்த்தீங்கன்னா அடை வச்சிருந்தேன். அது ஒரு கோழி வந்து பக்காவா அடையிலே உட்காந்துருக்குது. ஒரு கோழி வந்து பார்த்தோன்னா, என்னன்னு தெரியல ஏஞ்சி ஓடி போகுது. ஏற்கனவே ஒரு கோழி வச்சேன். அந்த கோழி ஓடி போச்சு. சரி வேற கோழி ஒரு இடத்துல அடையில கிடந்தது. அந்த கோழி எடுத்து வந்து இந்த கூண்டுக்குள்ளே வச்சேன். அதுவும் வந்து பார்த்தோன்னா, சில நேரம் அடையில உட்கார மாரி தெரியல. பார்ப்போம். 2 கோழியும் அடையில உட்காந்துருக்கேன் நானு. உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கோழி அடையில உட்காந்துருக்கலாம். இதுக்கு நேரா ஒரு கோழி அடையில உட்காந்துருக்கு. இந்த கூண்டில் உட்காந்துருக்க கோழியும் அருமையாக உட்காந்துருக்கு அடையில. 2 கோழி அடையில உட்காந்துருக்குல, அங்கே 2 கோழி அடையப்படுத்துருக்கு. இது எதனால் இங்கே இந்த கூண்டுக்குள்ளே அடையப்படுத்துருக்குன்னு பார்த்தோன்னா, இது மேலேயே ரெகுலராக முட்டை விட்டு இருந்தது கோழிங்க 2, 3 கோழி. அது என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே கொண்டு அந்த கொட்டாய்க்குள்ளே வச்சாலும் இங்கே தான் வந்து வெறும் சாக்கு மேலே உட்காந்து அடை காத்து கிடந்துச்சு. சரி ஏன் நாளை வேஸ்ட் பண்ணுவானே, அதோட பொழுது வேஸ்ட் பண்ண வேணாம், நாளை வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம கோழி வந்து முட்டையை கொண்டு அங்கே வச்சிட்டோம். அதனால் இங்கே அடையில இருக்குது. அடுத்தபடி பார்த்தோன்னா நம்ம அப்படியே நம்ம ஆட்டு பண்ணைக்குள்ளே வந்தோம்னா, ஏன்னா இப்போ இவ்வளோ வேலையை நான் இவ்வளோ காமிச்சிட்டு வரேன். இவ்வளோதுக்கும் எவ்வளோ வேலைன்னு பாருங்கள். இதில் ரைஸ் மில்லு, ஆயில் மில்லாம் காமிக்கல உங்களுக்கு. அது இல்லாமல் பண்ணை சார்ந்த தொழில் இதெல்லாம். பார்த்தா இந்த கிடா வந்து பார்த்தா சாமிக்காக விட்ட கிடங்க. சாமிக்காக விட்டதா என்னமோ தெரிலங்க. கிடா பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா கிராமத்தில் ஆடு வளர்க்குறவங்க எப்போதும் பார்த்தோன்னா சாமிக்கு எப்போதும் ஒரு கிடா விடுவாங்க. என்னுடைய பண்ணையில் எந்த தொல்லையும் வரக்கூடாது, வந்தாலும் நோய் நொடிலாம் வந்தாலும் தானாக தீர்ந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுதலாக விடுவாங்க. நான் கூட இது வரைக்கும் வேண்டி விடலை. எங்கள் வீட்டுக்காரம்மா தான் வேண்டி விட்டாங்க. கருப்பு கடை தான் கோயிலுக்கு போய் விடுவாங்க. கருப்பு கடை போட்டால் வேண்டி வரும்னு சொன்னாங்க. அது என்னமோ அது அதிர்ஷ்டம் என்னமோ தெரியலங்க. கருப்பு கடை போட்டுச்சு. அதில் கருப்பு கோயில் ஒதுங்கி வேண்டி விட்டுருக்குறாங்க. குலதெய்வத்துக்கு விட்ருக்குறாங்க. அந்த குலதெய்வத்துக்கு வெட்டும்போது வீடியோ எடுக்கிறேன். நேர்த்தி கடனாக விட்ருக்குறாங்க. மற்றபடி ஆடெல்லாம் மேட்ச்சில் போயிட்டு வந்து வெயில் காலத்தில் அப்படியே ஏதோ அசை போட்டு அப்படியே ஜாலியாக படுத்துருக்குறாங்க. வெயில் காலத்தில் வந்து இது கிடைக்கிற புல்லு பூண்டை சாப்பிட்டு ஆடு கொஞ்சம் தெளிவாக இருங்க. மழை காலத்தில் வந்து பார்த்தோன்னா உள்ளுக்கு எல்லாம் ஈரம், வெளியில் ஈரம், சரியான மேய்ச்சல் போகாது. மேய்ச்சல் போனாலும் எலும்பில் கடிச்சு இதுமாரி மழை காலத்தில் வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். இந்த ஒரு தகவல் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவை. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து பார்த்தோன்னா, ஆடுகள் வெயில் காலத்தில் மழை காலத்தில் என்னென்ன பிரச்சனை சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத நாளைய பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கோழி அடைப்படுத்தி நம்ம வீடியோ பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.